பற்றி சொன்னாங்க. அந்த மாதிரி மேங்கோ பல்ப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஏங்க அதே தொழிலை பண்ணிகிட்டு இருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர். அப்படியே வந்து ஷாக்கு வந்து ஷாக் ஆகுது, உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது. என்ன அப்படி இல்லை, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இங்கே நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம்ல, நீங்கள் வர்றீங்கல்ல, ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, இப்போ எங்களை ஆளுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா? என்ன கதை, எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வெற்றி அடையலாம் கேட்க மாட்டீங்களா? இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சரி அப்போ என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வியாபாரமா, இதுக்கு மேலே ₹1 இதுக்கு செலவு பண்ணிங்களாலும் வேஸ்ட், விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க சார்? ஒரு 1.25 கோடி மாதிரி பண்ணியிருக்கான், இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அன்னைக்கு 1.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனையில் இருந்தார். அவர் எத்தனை மனவேதனை பட்டிருப்பார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு அடுத்த நாள் என்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அழகி வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மலர் தளர்ந்தப்பெல்லாம் இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து அங்கே டவுட் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து சாருக்கு தெரியும், அவங்க குடும்பத்தில் வந்து மேடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கதையே கிடையாது. இது வந்து விவரம் தெரிந்த ஒரு ஆண் பெண் அந்த வயதிலிருந்து வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணிலிருந்து சாக போகிற ஒரு கிழவன் கிழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா, மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல், அதாவது அவர் சொன்னார்ல காதலுங்கிற வார்த்தையே அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த ஒன்று தான். அதை நம்பி தான் இருந்தோம். அதை தான் சொல்லிட்டு இல்லை சார், இது வந்து தயவு செய்து நிச்சயமாக இந்த படம். சரி, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டார், பண்ணிட்டு போனோன்னு ரொம்ப ஷாக்கு சாருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அடுத்த ஷோ போடுறோம். ஷோ பார்க்குறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பாடுறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆஹா ஃபீல் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முதல்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்குது படம், நல்லா இருக்குது. அது சொல்லும்போதே ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா, இல்லைங்க நமக்கு பிடிக்குது, ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. சத்தியமாக சொல்கிறேன், அத்தனை ப்ரொடியூசருக்கும் காட்டியாச்சு, அத்தனை டேரக்டர்களும் காட்டியாச்சு, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் காட்டியாச்சு, எல்லாரும் அழுகிறாங்க. எனக்கெல்லாம் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. சரி, அழுதா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம். ஏங்க ஒரு படத்தை வந்து ப்ரிவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்க எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் ப்ரிவியூ. இது வந்து சத்யராஜ் சார் நிறையா தடவை சொல்லுவார். அப்படி வெளியே போகிறப்போ அப்படியே வந்து பார்க்குறதுக்கு கடுப்பான ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர் புதுசு என்னமோ பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லுவோம். உள்ளே வந்து நம்மளுக்கு சிரிப்பு வந்துருக்கு. சத்யராஜ் சார் பல முறை சொல்லுவார், ப்ரிவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒன்று. எதுக்குன்னா அங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது, இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், இவன் என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, இவனுக்கு என்ன கடன் இருக்குது, இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் பிரிவில் இருக்கவங்க நிறையா. ஸோ அப்படிப்பட்ட பிரிவில் பார்க்கக்கூடியவங்களையே வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு அழுக வைக்குதுன்னா ஏன் வந்து ஆடியன்ஸ் அது வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக தியேட்டருக்கு வர்றவங்க, எந்த வித எண்ணம் இல்லாமல் அது யார் ப்ரொடியூசரு யார் டேரக்டரு எதுவுமே அவங்களுக்கு வந்து உட்காருவாங்க,
பார்த்தா பிடிச்சிருந்தா ஓகே, படம் சக்ஸஸ். அதுக்கு நம்ம படம் ரொம்ப உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோ ராயபுரத்தில் ஒரு தேட்டர், அந்த தேட்டர் பேர் நான் மறந்துட்டேன், நான் ஏசி தேட்டரு, எல்லா கதவெல்லாம் திறந்து கிடக்குது. அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், ஆட்கள் ஒரு பக்கம், சார் ஒரு பக்கம், அவர் தங்குற பச்சை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தேட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே வத்திர பாக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி ஒருத்தன் இப்படி உட்காந்துட்ருக்கான், ஒருத்தன் காலை இப்படி போட்டு உட்காந்துருக்கான், அப்படி எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. இது என்னடா இப்படி விட்டுருக்கேன், ஒரு இந்த தேட்டரில் வந்து படம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்சம் நேரம் ஆக ஆக படம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்படி உட்காந்துருங்க அப்படி உட்காந்துதானே சாதாரணமாக உட்கார, ஒரு ஒன்று இருமிட்டு இருந்தவன் அந்த சத்தம் போட்டு இந்த சத்தம் போட்டாலும் அப்படியே சைலண்ட் ஆகிறான். அப்புறம் பார்த்தா அழுகுறான். அப்படியே வந்து எல்லா ரியாக்ஷன் அப்படியே மாறுது. முதல் ஷோ நான் ஏசி தேட்டரில் உள்ள வெளிச்சம், படம் கூட சரியாக தெரியல, ஆனால் அந்த உணர்வு வந்து அத்தனை பேரையும் அப்படியே பாதித்து அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அதோடைய வெற்றி. நான் வேறு என்ன அந்த படத்தை ஏதாவது அவர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை மணிக்கணக்காக பேசிக்கலாம். நான் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் என்ன சும்மா நீங்கள் தான் இது மாதிரி பேசிட்டுருக்கேன்னு சொல்லலாம். இல்லைங்க, எனக்கு வந்து அந்த அழகி படத்துடைய உணர்வுகள் என்ன, அது எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது வந்து எனக்கு சொல்ல 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 ஒரு சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் இந்த அழகி தியேட்டருக்கு வருதுங்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை எனக்கு. ஏன்னா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஓடிட்டுருக்கு இப்போ கமலா தியேட்டரில். நான் வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் நான் அங்கே போயிருந்தேன் சத்தியமாக, ஏன்னா எனக்கு மீண்டும் ஒரு தடவை அப்படியே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு. அப்போ சொன்னார், அதெல்லாம் வேலையே கிடையாது, நீங்கள் வரணும், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு போய்க்கலாம், நம்ம எப்போனா படம் பார்த்துக்கலான்னாரு. அப்புறம் தான் சரி, அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் வந்தேன். அவர் நம்ம PRO ஜான்சனுக்கு நல்லா தெரியும், நான் வரல, நான் நேரம் அங்கே தான் போகிறேன்னு சொன்னேன். இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னால், உண்மையிலே இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வந்து சரித்திரம் படைத்த இது மீண்டும் அதே மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி மீண்டும் ஒரு புது படம் மாதிரி பண்ணி அதுக்கு உள்ள அந்த குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, 4K ரெசல்யூஷன் 5.1 இதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணி இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்கான்னு சொன்னால், உண்மையிலே இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் வளர்ந்துச்சுன்னா வரல, ஆனால் மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் முன்னால் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு அவருடைய நடிப்பு மூலமாகவும் ஒத்துழைப்பு மூலமாக கொடுத்த நம்ம பார்த்திபன் சார், தேவயானி மேடம், அதே மாதிரி பாட்டு எழுதின நம்ம கவிஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும், அதே மாதிரி இவங்களை மட்டும் எனக்கு வந்து அதிகமாக பரிச்சயம் இல்லை. மீதி பேரெல்லாம் எப்படி 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 செலக்ட் பண்ணாங்க தெரியும். அதோட ஒரு இன்னொரு சின்ன ஒரு சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு அடிச்சா சொல்லுங்க, கைத்தட்டுங்க, டக்குன்னு நான் கிளம்பிடுறேன். நம்ம ஒளியிலே தெரியுது தேவதையான்னு நினைச்ச நம்ம டீனேஜ் அவங்க ஹீரோயின் மோனிகா, அந்த மோனிகா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க. சத்தியமா அந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் செலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ் ஆனால் அட்டகாசமான ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டார் சார். அப்படி என் ரூமுக்கு வெளியே வந்து அப்படி கண்ணாடி அப்படி வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். எல்லாம் வரிசையாக இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்களை வந்து இந்த கேரக்டருக்கு பார்த்துருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவங்க பேர் வந்து ஜெனிஃபர். எப்படின்னா இருக்கிறது அவங்க தான் பெட்டர்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும். மறுநாள் காலையில் பண்ருட்டியில் ஷூட்டிங், அந்த கேரக்டர் ஆரம்பிக்குது, அந்த டீனேஜ் கேரக்டர் ஆரம்பிக்க போகுது. ஈவினிங் ஒரு நாள் வந்து நான் முதல் நாள் ஈவினிங், நாளைக்கு காலையில், இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லா வண்டிகள்லாம் கிளம்ப போகுது. நைட்டு போய் பண்ருட்டியில் போய் எல்லாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங். அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங் இது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா முதல் நாள் ஈவினிங் நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேறொரு வேலையாக போயிட்டு அப்படி பேசிட்டு ஒரு மேனேஜரை பார்த்தேன். அந்த மேனேஜர் பேர் சொன்னாங்க. அப்போது நான் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி ஒரு புது படம் ஒன்று, ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவர் தங்கர பச்சான் பண்ணுறாரு, நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஒரு நந்திதா தாஸ் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க, அவங்களுடைய டீனேஜுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, இந்த ஆல்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை காட்டுறார். அந்த ஆல்பத்தை பார்த்தா எனக்கு ஓகே, இது கரெக்டாக இருக்கு மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் நந்திதா தாஸ் மேடத்துக்கு வந்து அவங்களுடைய பெக்குலரிட்டி வந்து அவங்களுடைய மூக்கு. ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணேன்,
அதை எடுத்துகிட்டு வந்து அவர் தங்கரபச்சான்ட்ட பேசினேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலங்க, நீங்கள் ஹேண்டிகேமில் எடுத்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன பொண்ணு இல்லையா, அது குட்டி பொண்ணு முதல் அழகி, அந்த அழகி படம், அந்த அழகியை வீட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நந்திதாஸ் மேடத்தோடைய படத்தை ஒன்று வச்சுக்கிட்டோம், இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தங்கரபச்சான்ட்ட கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கு, அந்த பொண்ணை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி ஓகே ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது அவங்க. ஸோ நான் என்ன கேட்குறோம், நாங்கள் ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இப்போ உடனே ஈவினிங் கிளம்பணும். ஐயோ இப்போ தான் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கி நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலைல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்புனவங்க தான் அவங்க. ஸோ இப்படியாக பல கதைகள் இருக்குது. சரி, லேசாக கொஞ்சம் கைத்தறல் சத்தம் வருது, அதனால் இப்போ ஓகே மீண்டும் இதே டீம் சேர்ந்து மீண்டும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் விரும்புகிறோம். உங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அழகி படம் உருவானது, அதனுடைய எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் விரிவாக இங்கே எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இந்த உண்மையான மகிழ்ச்சியை சகோதரி தேவயானி அவர்கள் உண்மையிலேயே என்னுடைய உணர்வை கூட அவங்க தான் இப்போ அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு தூண்டி விட்டா மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இவ்வளவு சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டீம் அத்தனை பேருமே அந்த முகத்துல அந்த பழைய பூரிப்பு, இந்த படத்துக்கு எவ்வளவு அவங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. பண்ருட்டியில சின்ன சின்ன வீட்டிலலாம் தங்கி இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சாங்க. நான் பல சமயத்துல பண்ருட்டி ஷூட்டிங் நடக்கும்போது போயிருக்கேன். தளபதி சொன்னது அத்தனையும் ஓரளவுக்கு நிகழ்ந்தது தான் சொல்றாரு. அந்த டீமுடைய திரும்ப 22 வருஷம் கழிச்சு பார்த்திபன் சார் அந்த உருவாக்கின கலைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நீண்ட நாள் ஒரு நண்பனை, பழைய நண்பனை நீண்ட நாள் கழிச்சு பார்க்கிற சந்தோஷ உணர்வு என்னுள்ள ஏற்படுது. இந்த தருணம் வந்து ஏன் இந்த அழகி படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஏன் உருவாச்சு அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். என்னோட நண்பர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்துல என்னோட பேரமாருங்க 20 வயசு, 22 வயசு, 20 வயசு தான் என்னோட பெரிய பேரனுக்கு 20 வயசு, 18 வயசு, 15 வயசு, 12 வயசு பேரனுங்கெல்லாம் இந்த சன் நெக்ஸ்ட்ல வரும் அழகி. அது சின்ன டிவியில தான் பார்ப்போம். பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க தாத்தா எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன்ல நாங்கள் பார்க்க முடியாதான்னு கேட்டாங்க. எப்போ அதை போடுவோம்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய நண்பர்களும் இதை வந்து திரும்பி இப்போ ரீரிலீஸ் பண்ணுற ஒரு மொமெண்டம் வந்து ஆரம்பித்த உடனே அவங்களும் எனக்கு வந்து கேட்டாங்க, ஏன் அதை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் தளபதி தங்கர்பச்சான் எல்லாத்தையும் நான் கேட்டேன், என்ன ரீரிலீஸ் பண்ணால் என்ன செலவாகும், ஏன்னா 22 வருஷத்துக்கு பின்னாடி நானும் சினிமாவில் இல்லை. சினிமா பார்க்குறதோட சரி ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இல்லை. நான் என்ன ஆகும்னு கேட்டேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாது, இதுதான் ஆகும் அப்படின்னு. இது பண்ணணும், டிஐ பண்ணணும், மாஸ்டர் என்னவோ சொன்னாங்க. சரி, உடனே அந்த நுணுக்கத்தெல்லாம் திரும்பவும் செஞ்சு இப்போ வந்து திரும்பவும் அந்த படைப்பை திரைக்கு, பெரிய திரைக்கு கொண்டு வந்திருக்கோம். நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பை தான் வச்சுட்ருக்கோம். 2 புக்கு இருக்கும், 2 நோட் இருக்கும். அதை பை எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே வீட்டில் அதை போட்டுட்டு ஈவினிங் கிரவுண்டுக்கு போவோம், விளையாடுவோம், பசங்களோட சந்தோஷமாக நண்பர்களோட காலத்தை பொழுத ஓட்டுவோம், மரத்து மேலே ஏறுவோம், ஹாலிடேஸில் அந்த நிலத்துல போய் ஓடுவோம், ஆற்றுல குளிப்போம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை.
காலையில் போகும்போதே சுமையாக புஸ்தகம் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே வரும்போது வந்த உடனே படிச்சியா டியூஷன், அந்த 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 பாடம் படி, இந்த பாடம் படி, லேப்டாப்பு, அது இதுன்னு அவங்களுக்கு பலவிதமான குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து பலவிதமான பாரத்தை கொடுக்குறோம். நம்மளுடைய அந்த வித்தியாசத்தை, அதே மாதிரி காதல்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து ஒரு காதலிச்சாலோ, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிச்சாலோ, பல பேருடைய காதல் பேசாமையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமையே முடிஞ்ச காதல், பல காதல் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உடனே இமிடியட், இன்னைக்கு காலையில பார்த்தாங்கன்னா உடனே அப்பவே அது முறிவும், அதே மாதிரி அப்பவே முறிவு. ஆனா அந்த நம்ம இவங்களுக்கு வந்து அந்த காலத்தை பத்தி கொண்டு போகணும் அப்படின்னா, எல்லாம் சின்ன திரையில பழைய படம் வந்தா யாரும் பாக்குறதே இல்லை. டிவியில வந்தா கூட பழைய புதுசு எதுவோ அதுதான் பாக்குறாங்க தவிர பழைய படத்தை டிவியில கூட பாக்குறது இல்லை. அந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதை கொண்டு வந்து காட்டணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த அழகிய வந்து ரீரிலீஸ் பண்றோம். அந்த என்ன வரும் அப்படிங்கிறது, என்ன எப்படி ஓடும் அப்படிங்கிறது மக்கள் கையில, இளைஞர்கள் கையில, அந்த ஊடக நீங்க எல்லாம் எவ்வளோ இந்த செய்தியை பரப்புறீங்கிறத பொறுத்து அமையும். அதனால இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே அந்த சகோதரி தேவயானி பேசணும்னா எனக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அன்னைக்கு கூட போன்ல பேசும்போது சொன்னாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் எங்களுக்கு. நீங்க வந்து திரும்பவும் ரீரிலீஸ் பண்றதுங்கிறது 1000 கோடி நன்றி அப்படின்னாங்க. உண்மையிலேயே அதை வந்து எனக்கு வந்து வீட்டில் கூட என் ஒய்ஃபோடு கூட சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திபன் சார் அவருக்கு சொன்ன உடனே வந்துட்டார். நான் நேரில் கூட வரேன், நேரில் வராதீங்க, நான் இன்னொரு படத்தில் இருக்கிறேன், நேரில் வராதீங்க, நீங்கள் எங்கே சொல்றீங்க நாங்கள் வந்துடுறோம், நல்லபடியாக இந்த தருணத்தை முடிப்போம் அப்படின்னு அவரும் படத்தை அந்த சமயத்திலிருந்து அவருடைய கோஆபரேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு வந்தது. அனைவருக்கும் நன்றிங்க சார். நன்றிங்க சிஸ்டர். எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்முடைய இளைஞர்கள் சதீஷ், சரவணன், நம்ம பாப்பா சரஸ்வதி எல்லாருமே இதுல வந்து நம்ம கருணாநிதி புலவர் கருணாநிதி ஃபர்ஸ்ட் பாட்டு, அவருடைய பாட்டு நம்ம அழகியில தான் எழுதினாரு. அவருக்கும் நன்றி. தளபதி கூட ஆரம்பத்திலிருந்து இந்த படம் உருவாகிறதுக்கு தளபதியும் கூடவே இருந்தாரு. எல்லா வகையிலும் ரொம்ப துணையா இருந்தாரு. நம்ம தங்கர் பச்சான் வந்து என்னுடைய 86 இருந்து அவர் பழக்கம். அவருடைய நட்பு தான் எனக்கு வந்து இந்த படத்தை அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு படம் பண்ணலாம் சொல்லுவார். சரி நான் பண்ணா உங்களோட தான் பண்ணுவேன், நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி உருவானது தான். அந்த வழி என்னவா படம் எது பண்ணாலும் வழி இருக்கும், வழி அதனால வந்து அது பெருசு இல்லை. ஆனால் முடிவுங்கிறது சுபம் அப்படிங்கிற முடிவோடு நடந்த மாதிரி நம்மளுடைய பட வாழ்க்கையும் நல்லா சுகமாக தான், நல்லபடியாக சந்தோஷமாக தான் புரிஞ்சது. உங்களை பார்க்குறதுல எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த செய்தியை வந்து கொஞ்சம் நீங்களும் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மனசில் திரும்ப இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்கள் எல்லாம் தூண்டி விடணும்னு உங்களை வேண்டி கேட்டிக்கொண்டு நன்றிக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.